தம்பி ஒண்ணு ஒண்ணு கூட வாழ்த்துக்கள் சார். நான் போட்டு இந்த போன கொஞ்சம் பிடிங்க. ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கிறா விடுங்கடா விடுங்கடா மூன்று வேட்பாளர்
டாக்டரை கூப்பிட கொஞ்சம் மஞ்சாடு வெளியில இருந்தா கொஞ்சம் 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 லேடிஸ் எடுக்க மாட்டான் கொஞ்சம் மருந்து நிக்கிறா கொஞ்சம் தள்ளி நின்னுங்க கொஞ்சம் உதயகாந்த் கொஞ்சம் வழிவிடுங்க லோகோ எல்லாம் எடுத்துருவாங்க கிருஷ்ணா லோகோ போட மாத்திரம் இல்லையா கொஞ்சம் நட்ட உத்தியோகபூர்வமான கொஞ்சம் பின்னா சரவணா நீங்களும் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு. 3 ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த 3 சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம். அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக 3 ஆசனங்கள் தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் 1 ஆசனத்திலே இருந்து இன்று 3 ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என்பிபி மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்கின்றேன். அதே போலதான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்தை செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இது ஆரம்பம் மட்டும்தான். வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக தெரிவாயிருக்கு. 5 தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி தான். அந்த வகையிலே தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக, தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாளிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது, எங்களுடைய நில அபகரிப்பு, தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு நிறுத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும். இந்த 4 விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோட மக்களாக நின்று அடுத்த 5 வருடங்களே உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களப்பிலே இருந்து உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களை சொல்லியிருக்கிறேன். நன்றி. மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. பல மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னோக்கி சென்றாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களால் தமிழரசு கட்சியை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியம் தேசியத்தோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்கிற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அவலம், கைதிகளின் விடயம்,
அபகரிக்கப்படுகின்ற நிலம் மற்றும் மக்களின் சுயநிர்ணய உரிமை போன்றவற்றிற்கு நாங்கள் என்றும் முன்னிலையை கொடுப்போம், அதற்காக செயல்படுவோம் என்கின்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களின் ஒற்றுமை, தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை, தமிழரசுக் கட்சியின் ஒற்றுமையாக அது என்றும் பலமாக இருக்கும் என்ற செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் 3 வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக 8 வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்கள் என்றும் எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள், எமது வெற்றியின் ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் துணையாக இருந்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை, தமிழரசுக் கட்சியின் வெற்றியை நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள், தமிழர்களின் மனித உரிமைகளை மீறியவர்கள் மற்றும் எங்களுடைய ஜோசப் பராசரியம் ஐயா மற்றும் எமது தலைவர்கள், புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தமிழர்களின் தாய் கட்சியான தமிழரசுக் கட்சியின் பின்னால் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இனி எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை, தமிழ் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் மிக எடுத்துக்காட்டாக வேட்பாளர்கள் அவர்களின் உறுதியான நிலைப்பாடு, அதோடு மக்களின் உறுதியான நிலைப்பாடு எமது மாவட்டத்திலே வெளிப்பாடாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு உதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எமது பயணம் இவ்வாறானது அமையும். எமது தேர்தலில் நாம் கூறியது போன்று கடல் மாறாத தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும். அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட மனத்துவங்களை மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். எமது தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்கள் இன்று 3 பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவதோடு பாராளுமன்றத்தில் எமது செயற்பாடுகளின் மூலம் இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நான் பிரச்சனை தெரிவித்துக் கொள்வோம். தமிழரசுக் கட்சி செயல்பாட்டை அதற்கு ஆதரவளித்த ஆதரவாளர்கள் அதுக்குரிய விருப்பாக நாளைக்கு கடந்த காலத்தில் கணேசன் ஐயாவுக்கு தான் இருந்தது 57,000 அளவிலே. இம்முறை அந்த விருப்பு வாக்கள் 65,000 சொச்சம் வாக்கு விருப்பு வாக்கு நான் எடுத்திருக்கேன். அனைவருக்கும் அந்த வெற்றி தந்த அனைத்து மக்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இந்த மாதம் மாவீரர் நாள் நிச்சயமாக நாங்கள் மாவீரர் நாங்கள் செய்வோம். ஒவ்வொரு வருஷம் செய்திருக்கோம், இந்த வருஷம் செய்வோம். அதில் மாற்றம் இல்லை.